இடத்துல கால் வைக்கிற பொழுது இருதயத்திலே பயம், கால்களில் ஒரு நடுக்கத்தோடு வருவார்கள். நிர்விசாரமாய் இந்த இடத்துல யாரும் கால் வைக்க முடியாது. தேவன் இதை செய்ய போகிறார். மீகா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்தபடி மீகா 4:4 ஒருவரிடத்தில் வாசியுங்கள். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் வெளியே போடுங்க. Glorious God. Thank you, Jesus. இது பரிசுத்தமான இடம். இங்கு தேவன் வாசம் பண்ணுகிறார். ஒருவருக்குள்ள அந்த பயம் இருக்கணும். இது எக்ஸிபிஷன் இல்ல, சினிமா தியேட்டர் இல்ல, பார்க் இல்ல. தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஜீவன் உள்ள தேவன் வாசம் பண்ணுகிற இடம். அதை மனதில் வைத்து இந்த இடத்துல ஜெபத்தோடு அமர்ந்திருங்கள். ஜெபத்தோடு அமர்ந்திருங்கள். Thank you Lord. Hallelujah. வாசிங்கள். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளை கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அந்த நாளிலே இங்கிலீஷ் பைபிள்ல the Greek text very clearly explaining on that day, அந்த நாளிலே என்கிற ஒரு வார்த்தை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களுக்கு பிறகு, hereafter, that day of the Lord, தேவனுடைய நாளில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தேவனாகிய கர்த்தர் கடைசி காலங்களில் தம்முடைய கிருபை தேவன் வெளிப்படுத்துகிற பொழுது, தேவன் தம்முடைய அபிஷேகத்தை உனக்கு நேராக காண்பிக்கிற பொழுது, நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை தேவனாகிய கர்த்தர் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார். Each and every individual having the responsibility to do work for God. தேவ பிரசன்னத்திற்குள்ளாய், தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாய், தேவனுடைய இரக்கத்திற்குள்ளாய் கடந்து வர நினைக்கிற உனக்குள்ளே அந்த கிருபை செயல்பட ஆரம்பிக்கும். தேவ சமூகத்திலே நீ காத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் என் தேவனாகிய கர்த்தர் பதில் கொடுப்பார். அந்த நாளிலே அவன் தன்னுடைய திராட்சை தோட்டத்தின் ரசத்திலும் அத்திமரத்தின் கனியிலும் தாங்கள் வெட்டின கிணற்றின் தண்ணீரையும் பருகுவார்கள், பயமுறுத்துவார் இல்லாமல் இருப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த நாள் என்று சொல்லுகிற பொழுது, இன்றைக்கு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்மை குறித்து தேவன் சொல்லுகிறதான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து தாமே காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில சீஷர்களை அழைத்து பந்தி இருக்க செய்து, நீங்கள் இந்த அப்பத்திலும் இந்த ரசத்திலும் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரே நாளோடு கூட முடித்து விடாதபடிக்கு, நீங்கள் என் மரணத்தை எப்பொழுதெல்லாம் நினைக்கிறீர்களோ, நினைவு கூறுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த அப்பமும் ரசமும் உங்கள் கையில் அளிக்கப்படும். உங்கள் கையில கொடுக்கிற திராட்சை ரசமும் அந்த அப்பத்தையும் நீங்கள் வாங்கி புசிக்கும் பொழுது, அந்த நாளிலே நீங்கள் கிறிஸ்துவின் மரணத்தை நினைவு கூறுகிறவர்களாய் இதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வாசித்து பார்ப்போம். சகரியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்வோம். அந்நாளிலே
அந்த நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள். Hallelujah. We bring many people below the vineyards and fig trees. That is your responsibility. நீங்கள் வரவழைப்பீர்கள். நீங்கள் கர்த்தராலே உபயோகப்படுத்தப்படுவீர்கள். கர்த்தர் உங்கள் ஜெபங்களை கேட்கிறவராய், கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவராய், கர்த்தர் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறபடியினால் இந்த காரியங்களை செய்கிறவர் நீங்கள் என்று கர்த்தர் சொல்கிறபடியினால் எந்த ஒரு மனுஷனும் திராட்சை ரசத்தின் பழத்தின் பலனிலும் அத்தி மரத்தின் கனியின் சுவையிலும் சொந்த கிணற்றின் தண்ணீரை குடித்த பிறகு அவனால் ஒரு இடத்திலே அமைதலாக இருக்க முடியாது. அவன் ஜனங்களை அதன் அடியில் வரவழைப்பான் என்று சகரியா 3:10 சொல்லுகிறது. அதை அடுத்த பகுதி வாசித்து பார்ப்போம். திரும்ப வாசிக்க. அந்த நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும், that means the below the shadow of God, the below shadow of Christ, below the shadow of Holy Spirit, the below the shadow of the church, below shadow of the word of God, the below shadow of the God's grace, the below shadow of God's power. He should brought them under the power of God. தேவனுடைய வல்லமையின் கீழ் அந்த ஜனங்களை எல்லாரும் நீங்கள் கொண்டு வருவீர்கள், வரவழைப்பீர்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த கிருபை இந்த நாளிலே கர்த்தர் உனக்கு அளிக்கிறார். இந்த கிருபை தேவனால் உனக்கு கொடுக்கப்படுகிறது. ஏதோ கிறிஸ்தவர்களாய் பிறந்து விட்டோம் அல்லது பாதியிலே ஏதோ ஒரு இடத்துல போய் ரட்சிக்கப்பட்டோம், யாரோ ஒரு மனிதர் ஜெபித்தார் அப்போது நடந்தது என்று சொல்லி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய் மாம்சத்திலே உங்கள் சுயத்திலே அல்லது சொந்த விருப்பத்திலே உங்கள் சொந்த எண்ணங்களிலே ஒரு சபைக்கு பின்னால் ஓடுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் போவீர்கள். கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை, கர்த்தர் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் எடுத்திருக்கிற தீர்மானமும் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற வேலையும் உங்கள் குடும்பத்தையும் கொடுத்தவர் கர்த்தர் என்பதை மறந்து விடாது. உன்னை தேவனால் ஆசீர்வதிக்கவும் முடியும், அதே ஆசீர்வாதத்தை எடுத்துக் கொள்ளவும் முடியும். இதை ஒரு நாளும் மறந்து விடாதே. நீ ஞானவான் என்று பெருமை பாராட்டாதே, நீ ஐஸ்வர்யவான் என்று பெருமை பாராட்டாதே, உனக்குள்ளே ஞானம் உள்ளது என்று பெருமை பாராட்டாதே. அதை கொடுத்தவர் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் அதை சொல்கிறார். அடுத்தது என்னோடு பேசுகிற தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல். இன்னைக்கு நீ மௌனமாக இருப்பாயானால் நீ தூங்குகிற மனுஷனை எப்படி எழுப்புவார்களோ அப்படி கர்த்தர் உன்னை எழுப்பவும் சித்தமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை எழுப்பவும் சித்தமாயிருக்கிறார். அதை நீ முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையிலே எல்லாம் முடிந்தது என்று நீ நித்திரை செய்ய முடியாது. எல்லாவற்றையும் நடப்பித்து விட்டேன் என்று நீ அமைதலாய் இருக்க முடியாது. அப்படி நித்திரை செய்கிறவனாய் இருந்தாலும் கர்த்தர் உன்னை எழுப்புவார். அவர் கேட்கிறாரு, உன்னை தூக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கிற உன்னை எழுப்பி கேட்கிறாரு, உன்னை சுற்றி என்ன நடக்குது நீ பார்க்கிறியா, நீ பார்க்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு நான் இதோ Praise the Lord. பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கை நான் காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும் அதன் மேல் 7 அகல்களும் போகிற
7 குழாய்கள் இருக்கிறது நான் பார்க்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில தேவன் செய்ய நினைக்கிற காரியங்கள், கர்த்தர் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியங்கள், இதை நிறைவேற்ற கர்த்தர் சித்தமாக இருக்கிறார். சகரியா 2:11 வாசியுங்கள். அந்த நாளிலே அநேக ஜனங்கள் கர்த்தரை சேர்ந்து, எந்த நாளிலே? முதல்ல என்ன நடக்குது? நீங்கள் பிரயாசத்தோடும், with the encouragement, with the strength, with the acceptance, இந்த 3 காரியம் நடந்த பிறகு கர்த்தர் உன்னை திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் உன்னுடைய சொந்த கிணற்றின் தண்ணீரையும் பருக குடிக்க கொடுக்கிறார். அந்த நாளிலே அதை புசித்த பிறகு அந்த திராட்சை செடியின் கீழ், அந்த அத்தி மரத்தின் கீழ் நீ அநேக ஜனங்களை வரவழைக்கும்படியாய் கர்த்தர் உனக்குள்ள அபிஷேகத்தை போடுகிறார். அந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நாம் செய்து முடித்து விட்டோம், அல்லது தொடங்க முடியாது, என்னிடத்தில் பிரயாசம் இல்லை, என்னிடத்தில் பலன் இல்லை, என்னிடத்தில் ஐஸ்வர்யம் இல்லை, என்னிடத்தில் எதுவும் இல்லை என நீ கலக வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை எந்த காரியமும் என்னால் நடக்காது என்று சொல்லி இருதயத்தில் நீ தீர்மானித்துக் கொண்டிருப்பாயானால் தூங்குகிற உன்னை எழுப்புவதற்கும் தேவன் ஆயத்தமாய் இருக்கிறார். அப்பொழுது சொல்லி உன்னை பார்த்து கேட்கிறார், நீ பார்ப்பது என்ன? 7 குழாய்களும் அது போய் சேருகிற அகல்களும் ஒரு பொன்னினால் செய்யப்பட்ட ஒரு குத்து விளக்கையும் நான் காண்கிறேன். Thank you Jesus. Thank you Jesus. அடுத்த காரியத்தை பார்க்கிறோம். அந்த நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை, அதாவது ஒரு குத்து விளக்குல 7 குழாய்கள் இணைக்கப்பட்டது போல 7 குழாய்கள் எப்படி ஒன்றோடு ஒன்று இணைந்து இந்த அகல்களுக்குள்ளாய் போய் சேர்கிறதோ அப்படியாக ஜனங்கள் ஒன்றிணைந்து தேவ சபைக்குள்ளாக அழைத்து கொண்டு வரப்படுவார்கள். கர்த்தரை சேர்ந்து என் ஜனமாவார்கள். Praise the Lord. They are not belongs to any religion. They are not belongs to any individual church. They are not belongs to any individual man. They cannot be individual organization, but they belongs to me. யார் சொல்றாரு? சேனைகளின் கர்த்தர் அதை சொல்கிறார். அந்த இடத்திலே சேர்ந்து என் ஜனமாவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். They belongs to my people. இதை நீங்க உணர்ந்து கொள்ள வேண்டும். நீ ரட்சிக்கப்பட்டு ஒரு சபையில இணைக்கப்படுவாயானால் ஒரு சபையின் பெயரை நீ சொல்ல வேண்டாம், அதை சபை நடத்துகிற போதகரை குறித்து சொல்ல வேண்டாம், நீ அறிந்திருக்கிற தேவனாகிய கர்த்தரை குறித்து நீ பேச வேண்டும். காரணம், ஒரு குழந்தை எடுத்த உடனே ஒரு பேசுகிற வார்த்தை அம்மா என்றுதான் சொல்லும் என்று நாம் அறிவியல் பூர்ணமாக நாம் பார்த்திருக்கிறோம், உலக பிரகாரமாய் பார்த்திருக்கிறோம். ஒரு குழந்தை பேச ஆரம்பிக்கிற பொழுது அதனுடைய முதல் வார்த்தை அம்மா என்றுதான் அந்த பிள்ளை அழைக்குமா. ஆனா எதற்காக என்று சொல்லி பார்க்கும் பொழுது அந்த குழந்தையை தன்னுடைய வயிற்றிலே 10 மாதம் வைத்து சுமக்கிறவளும் அவள் தான், வேதனையோடு அந்த பிள்ளையை பெற்றெடுக்கிறவளும் அவள் தான், அந்த குழந்தை பெற்றெடுத்த பிறகு அதற்கு ரத்தத்தை பாலாக கொடுக்கிறவளும் அவள் தான், தன் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று சொன்னால் வேதனைப்படுகிறவளும் அவள் தான், அந்த பிள்ளைக்காக ஜீவனை கொடுக்க நினைக்கிறவளும் அவள் தான். அந்த குழந்தை எழுந்திருக்கும் பொழுதும் சரி, கனனத்திலே வருகிற பொழுது தூக்கத்திற்குள்ளாய் கடந்து போவது பொழுதும் சரி, அந்த குழந்தை பார்க்கிற ஒரே ஒரு முகம், எப்பொழுதும் பார்க்கிற முகம் அந்த தாயின் முகம்தான். அதனாலதான் அந்த பிள்ளை எடுத்தோடனே வாயில் திறந்து பேசுகிற பொழுது அந்த குழந்தை அம்மா என்று கூப்பிடுகிற பொழுது அந்த தாய் பட்ட கஷ்டம்,
அந்த தாய் அடைந்த துன்பம், அந்த தாய்க்கு வந்த வேதனை எல்லாம் அந்த நொடி பொழுதே அவள் மறந்து தன் பிள்ளை தன்னை பெயர் சொல்லி அழைக்கிறதை நினைத்து அந்த தாய் எப்படி கண்ணீரோடு கூட அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறாளோ அதே போல ஒவ்வொரு நாளும் தாயின் கருவில நீ உண்டாக முன்பு உன்னை பெயர் சொல்லி அறிந்திருக்கிற தேவன் உன்னை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய தோள்களிலே சுமந்து கொண்டிருக்கிற தேவன் உன்னை சபைக்குள் அழைத்து கொண்டு வந்து கண்ணை இணை காப்பது போல உன்னை ஒவ்வொரு நாளும் காத்து கொண்டிருக்கிற தேவனை நீ அனுதினமும் பார்ப்பாய் என்று சொன்னால் ஒரு சபையின் பேரை உச்சரிக்க மாட்டாய், உன்னை நடத்துகிற ஊழியக்காரனை குறித்து சொல்ல மாட்டாய். ஆனால் நீ சொல்ல வேண்டிய ஒரே நபர் என் இயேசு. Thank you Lord. உனக்காக மரித்தவரும் அவர்தான், உனக்காக எழுந்திருக்கிறவரும் அவர்தான், உனக்காக வரப்போகிறவரும் அவர்தான். உன் இருதயத்திலே கிறிஸ்துவை குறித்து வேறு எண்ணங்கள் ஏதாவது இருக்குமானால் இந்த காலை வேளையிலே தேவாவியர் சொல்லுகிறார், தயவு செய்து எடுத்து மாற்றிவிடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க தேவன் போதுமானவராயிருக்கிறார். இந்த ஆராதனையிலே கர்த்தர் பலத்த கிரியை செய்ய என் தேவன் போதுமானவராயிருக்கிறார். கர்த்தருடைய வல்லமை நடத்திற்கு நேராக இந்த பிரசன்னமுடைய கவலமராதிக்கார் உரமலை சாதுரி ஹரவுரா இந்த இடத்தினுடைய கரத்தை நான் பார்க்கிறேன். உரகவலா சதரதி ஆவியர் சொல்லுகிறார், நான் இவர்களை கரம் பிடித்து நடத்துவேன், எந்த நிலையிலும் நான் இவர்களை கைவிடுவதில்லை. நான் இந்த ஜனங்களை தெரிந்து கொண்ட நாள் முதல் நான் நடத்துவேன். இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் சொல்லிக் கொண்டார். நான் போகாதிருந்தால் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் உங்கள் நடுவில் வரமாட்டார். நான் போவேனாகில் பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளர் உங்கள் நடுவில் விடுவார். அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னையும் உங்களையும் நடத்தி கொண்டிருக்கிறவர் ஆவியானவர். இன்றைக்கு உங்களை என்னையும் கரைபிடித்து கொண்டிருக்கிறவர் ஆவியானவர். ஆறுதலும் தேர்தலும் பிடிக்கிறவர் ஆவியானவர். இருதயத்திலே உடைந்து போகிற போதெல்லாம், சோர்ந்து போகிற போதெல்லாம், ஐயோ மனிதர்கள் என்னை சுற்றிலும் எனக்கு விரோதமாக இருக்கிறார்களே, என்னை சுற்றிலும் கண்ணியாக இருக்கிறார்களே, வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளை நான் சந்திப்பது, எதை ஏற்றுக்கொள்வது, எதை விடுவது, என்னை சுற்றிலும் வேதனை, என்னை சுற்றிலும் பாடுகள், என்னை சுற்றிலும் அவமானங்கள், என்னை சுற்றிலும் நிந்தைகள், என்னை சுற்றிலும் எதிர்ப்புகள், நான் செய்த காரியங்கள் எல்லாம் எனக்கு விரோதமாக எழுப்பி இருக்கிறது. நான் மனிதர்களை நம்பினேன், அந்த ஜனங்களை கைவிட்டு விட்டார்கள். இந்த ஜனங்கள் எனக்காக நிற்பார்கள் என்று நினைத்தேன், இந்த ஜனங்களை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி இருதயத்தை அங்கவைத்துக் கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, இந்த காரியங்களில் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை கரம் பிடித்து நடத்துவதற்கு ஆவியானவர் இருக்கிறார். This is what the response you are giving to God. இதுதான் நீங்க கொடுத்திருக்கிற நம் ஆவியானவர் சொன்னாரு, நான் இவங்களை கரம் பிடித்து நடத்துவேன். பேச்சு இருதயத்திலே நீங்கள் அதை உணரும் பொழுதுதான் கிரியை வெளிப்படும். என்ன சொல்றது? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். வசனத்தினாலே நான் நிறைந்திருக்கிறதுனாலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த அபிஷேகம் உனக்குள் நிரம்பி இருக்குமானால், இருதயம் வசனத்தினாலே நிரம்பி இருக்குமானால், தேவ ஆவி உனக்குள் நிரம்பி இருக்குமானால், உன் வாய் மௌனமாய் இருக்கார், உன் வாய் மௌனமாய் இருக்கார், உன் கரம் மௌனமாய் இருக்கார். கர்த்தருக்காய் 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 எழும்பி நிற்கிற சாட்சி கர்த்தர் எழுப்புவார். ஹalleluya hallelujah. Very poor response for the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கொடுக்கிற கனம் எவ்வளவுதான். Glory Holy Spirit, நன்றி ராஜா. நீ கரம் பிடித்து நடக்க போகிறார், உன்னை கரம் பிடிப்பேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பேருக்கு விருப்பம் அவருடைய கரத்தை பிடித்து நடக்க? How many of you willing to walk towards God, holding His hand and walk? Hallelujah, hallelujah. He is the God of Almighty. Change the plans of your life today. He is the marvelous God, performing miracles among you. Urakabaladia, urakabala shabarabaladia, urakabala shabarabaladia. தேவனுடைய வல்லமை இறங்கி வரட்டும் நம்மிலே. Let them enjoy the Spirit. Thank you Lord. வாசியுங்கள் சகரியா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த இடத்திலிருந்து வாசிப்போம்.
நாளிலே அநேக ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து, எப்படி 7 குழாய்கள் ஒரு குத்து விளக்குல இணைக்கப்பட்டது போல கர்த்தர் உங்களை இந்த சபையிலே இணைத்திருக்கிறார். அந்த விளக்கு எரிந்து பிரகாசிப்பது போல, அது இரும்பினால் அல்ல, வெண்கலத்தினால் அல்ல, வெள்ளியினால் அல்ல, அது பொன்னினால் செய்யப்பட்ட விளக்கு. அது தேவனாகிய கர்த்தரை குறிக்கிறது, கிறிஸ்துவை குறிக்கிறது, ஆவியானவரை குறிக்கிறது. அந்த பொன் விளக்கோடு 7 குழாய்கள் இணைக்கப்படுவது போல நீ இன்றைக்கு கர்த்தரோடு இணைக்கப்பட போகிறார். ஹல்லேலூயா! கர்த்தர் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவர்கள் கர்த்தருடைய ஜனமாவார்கள். அடுத்தது சொல்றாரு, இவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் நடுவுல வாசம் பண்ணுவேன். எழுந்து நிற்போம். அந்த வேளையில அந்த குத்து விளக்கை நீ கர்த்தரோடு இணைக்கப்பட போகுதான். உன் வாழ்க்கையை மனிதனோடு இணைந்த காலங்கள் எல்லாம் போதும். நீ சொல்லுங்க பார்க்கலாம், அந்த வாழ்க்கையில எத்தனை பேர் உங்களை கடைசி வரைக்கும் நண்பரா இருந்திருக்க முடியும், கணவன் மனைவியா இருந்திருக்க முடியும், பெற்றோர் பிள்ளையா இருந்திருக்க முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும் வாயத்திலிருந்து, இன்னைக்கு ஆண்டவரே அந்த கிட்டத்தட்ட 20 வருஷமாய் 30 வருஷமாய் 40 வருஷமாய் நாங்கள் கை கோர்த்து நடக்கிறோம், எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரல, பிரச்சனை வரும் பொழுது கையை விட்டு விலகிடுவோம், ஆனா திரும்பியும் சேர்ந்துக்குவோம். எவ்வளவு பேர் சொல்லுவோம். சொல்றாரு, கரம் பிடித்து நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் உன்னை கைவிடாமல் நடத்துகிறவர். ஹல்லேலூயா! அந்த இணைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை உன்னை அற்புதமாய் அதிசயங்களை செய்யும்படியாய் தேவன் மாற்றி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கரத்தில் நீ வல்லமையான கருவியாய் கர்த்தரை மாற்றி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா! 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 சொல்றாரு, நீங்க எல்லாம் யாரா? நீங்க யாரு? சத்தமா சொல்லுங்க. அவர் என்ன செய்ய போறாரு? உங்கள் நடுவில் வாசம் பண்ண போகிறார். He wants to be midst among us. ஏன் கூட ஆவியானவர் சேர போறாரா? நான் ஒரு பாவிப்பா, நான் ஒரு பாவி, ஆண்டவரே ஏன் கூட இணைய போறீங்களாப்பா? அதை விட உலகத்தில் அவர் எந்த ஒரு சந்தோஷமும் எனக்கு இல்லப்பா. நீங்க இணைங்க, எங்களோடு இணைங்க, எங்க நடுவில் வாசம் பண்ணுங்க. கேட்பீங்களா? How many of you ask, Lord, unite me? எங்க மத்தியில் அசைவாடுங்க, அசைவாடுங்க. ஒப்புக்கொடுங்க. நீ அற்புதத்தை இப்ப பார்க்க போகிற. இதுவரைக்கும் வாழ்க்கையில டாக்டர்கள் கைவிட்டிருக்கலாம், மனிதர்கள் கைவிட்டிருக்கலாம். இதுவரைக்கும் நீ சொல்லலாம், நான் வாழ்க்கையில 40 வருஷம் வேலை செஞ்சுட்டேன், ஆனா எனக்குன்னு எதுவுமே இல்லை உலகத்துல இயேசுவை தவிர. ஆனா அந்த இயேசு உன்னோடு இணைந்த பிறகு எல்லாத்தையும் கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார். எல்லாவற்றையும் கொடுக்க போகிறார். இப்பொழுதே உன்னுடைய முகம் மோசேயுடைய முகம் மறுரூபமானது போல, மோசே மலையிலிருந்து இறங்கிய பொழுது அவன் முகத்தை ஒருவர் பார்க்க முடியவில்லை. அப்படியே கர்த்தரோடு இணைகிறது, முகம் மாறுகிறது. Yes, the power of Almighty, the power of Almighty, the power of Almighty. Jesus, the power of Almighty, the power of Almighty, the power of Almighty, the power of Almighty, the power of Almighty. Jesus, Jesus, Lord. Yes, the power, the power, the power, the glory, the mighty. Yes, receive it, receive it, receive it. In the name of Jesus,
the glorious anointing, the glorious power, the mighty power, the deliverance power, miracle working power of God. வாசமானபடி இறங்கி வந்ததற்காய் நன்றி. இறங்கி வந்ததற்காய் நன்றி. நன்றி சொல்லுவோமா? கடவுளை நன்றி சொல்லுவோம். கடவுளை பற்றி நன்றி சொல்லுவோம். இந்த இடத்திற்கு நேராக வானம் திறந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அபிஷேகம் இறங்கி கொண்டிருக்கிறது. வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். Yes, yes, the power of God, the glory of God. Amen, amen, amen. Amen. அப்படியே Jesus. நாம் இவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். அடுத்தது நான் இவர்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறேன். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் Praise the Lord. என்னை அனுப்பினவர் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்திலே நான் நிற்கவில்லை. I am not standing here on flesh and stand on the spirit of God. எனக்கு நேராக ஒரு throne, ஒரு சிங்காசனம் என் தலைக்கு நேராக இருக்கிறது நான் பார்க்கிறேன். அவர்கள் சொல்லுகிறது நான் அப்படியே உங்களோடு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அவ்வளவுதான், அவ்வளவுதான். Thank you Lord. Yes, thank you Master. சகரியா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போம். இங்கிலீஷ் பைபிள்ல after that day, அதற்கு அந்த நாளுக்கு பிறகு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திற்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் ஹalleluya, ஹalleluya. இதெல்லாம் எப்ப நடக்க போகுது? தேவன் உங்கள் நடுவில் வாசம் செய்து இவர்கள் என் ஜனம் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாட்களுக்கு பிறகு இந்த ஜனங்கள் என் மகிமையிலே நிரம்பியிருப்பார்கள். என் மகிமையிலே இந்த ஜனங்கள் நிரம்பி இருக்கிற பொழுது இந்த ஜனங்களை யாரெல்லாம் தொட நினைக்கிறார்களோ அவர்கள் கர்த்தருடைய கண்மணியை தொடுகிறார்கள். அடுத்து வாசிப்பேன் 12:8 அப்புறம் அடுத்தது. இதோ 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 நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு இரையாவார்கள். அக்கமா இருக்காங்க. சொன்னதுக்கு அப்புறம் அடுத்தது வாசிக்க. Jesus. திரும்பி முதல்ல வாசி. அந்த நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்த நாளிலே எப்படி இருப்பான்? அவருக்கு பிரியமானவனாய் சங்கீதக்காரனாய் கர்த்தருடைய வார்த்தையை அநேகருக்கு கீர்த்தனம் பண்ணுகிறவனாய் ஜாதிகள் மத்தியிலே பயன்படுத்தப்படுகிறவனாய் வேதாகமத்திலே 150 சங்கீதங்களை பல சங்கீதங்களை எழுதியிருக்கிறார் தெரியுமா? அவன் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன்.
உங்களையும் கர்த்தர் அவர் இருதயத்திற்கு ஏற்றவர்களாய் என் தேவன் மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. வாய் பேசும் பொழுது அநேகர் கேட்கும்படியாய் செவிகளை கர்த்தர் திறக்கப் போகிறார். அப்பொழுது அநேகர் தாவீதை போலவும் தாவீதின் குடும்பத்தார் அவைகளுக்கு முன்பாக தேவர்களை போலவும் கர்த்தருடைய தூதனை போலவும் இருப்பார்கள். ஹல்லேலூயா. தாவீதை போலவும் அவர் குடும்பத்தார் தேவர்களை போலவும் அந்த சந்ததி தேவர்களை போலவும் மாறுவார்கள், தூதர்களை போல மாறுவார்கள். நீ எவ்வளவு பேருடைய வாழ்க்கை ஜனங்களாலே அவமதிக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்களாலே துரத்துடப்பட்டிருக்கிறது. உங்களை பார்க்கிறவன் எல்லாம் இவன் சபிக்கப்பட்டவர் என்று சொல்லாதபடிக்கு, உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை வெறுக்காதபடிக்கு, உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை ஒதுக்காதபடிக்கு, உங்களை இவர்களை நீட்டுக்கு வருவார்களா? இந்த ஜனங்களோடு நான் ஐக்கியம் வைக்க முடியுமா? இந்த ஜனங்கள் என்னோடு பேசுவார்களா? இவரிடத்தில் தேவன் இருக்கிறாரே, இந்த ஜனங்களோடு நாம் ஐக்கியம் வைக்கிற பொழுது இவர்கள் நிமித்தம் நாம் காப்பாற்றப்படுவோமே, இவர்கள் ஆராதிக்கிற தேவன் நமக்கு வேண்டும் என்று ஜனங்கள் சொல்லும்படியாய் கர்த்தர் அந்த நாளிலே இந்த சபையை கர்த்தர் எடுத்து உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய வார்த்தை. ஆமென். ஹல்லேலூயா. இந்த கிருபையை கர்த்தர் அளவில்லாமல் உனக்கும் உன் சந்ததிக்கும் உன் குடும்பத்துக்கு கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா. எவ்வளவு காலத்திற்கு நீ அழுது கொண்டிருப்பாய் மகளே? எத்தனை காலம் நீ அழுது கொண்டிருப்பாய் மகனே? போதும், இன்னும் குறித்த காலத்திற்கு தீர்க்க தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். தேவனுடைய சபை கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு அது வெளியரங்கமாகிற நேரம் வந்திருக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் தேவனிடத்திற்கு வரும்படி தங்கள் கால்களை தங்கள் உச்சிதமானவைகளை ஆயத்தப்படுத்துவார்கள். ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உச்சிதமானதை விரும்புவதில்லை, ராஜாக்களுடைய மகிமை நான் விரும்புவதில்லை, உன் எளிமையும் சிறுமையுமான உன்னை என் இருதயத்திலே சேர்த்து வைத்திருக்கிறேன். நீங்கள் என் இருதயத்திற்கு ஏற்றவர்கள், நான் விரும்புகிற பாத்திரம், நான் எதிர்பார்க்கிற செபமும் உண்மையும் இடத்தில் இருக்கிறது. இந்த ரெண்டை மாத்திரம் நீங்கள் விட்டு விடாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் என்று ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிறார். Don't ever leave your prayers and truthfulness to God as well as the church as well as the servant of God. தேவ மனிதனுக்கும் சபைக்கும் தேவனுக்கும் நீ உண்மையாக இருக்கிற வரைக்கும், உன் வாழ்க்கை ஜெபத்தில் நீ இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் உன்னை அசைக்க முடியாது. வாழ்க்கையில் நீ எந்த சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கை இழந்தவராய், நம்பிக்கை அற்றவராய் நீ மாறுவதே இல்லை. பாருங்க, மீகா 4:4 தொடர்ச்சி, சகரியா 3:10, சகரியா 3:10 தொடர்ச்சி, சகரியா 2:11, 2:11 தொடர்ச்சி, சகரியா 12:8, சகரியா 12:8 தொடர்ச்சி, சகரியா 14:3-4 வசனங்களை வாசி. கர்த்தர் புறப்பட்டு அந்த நாளிலே சாதிகளோடு யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. Glorious God. 14:3 வாசி. உங்களோட மனுஷன் பேசணுமா தேவன் பேசணும்? அப்ப பேசாம பின்னால வாங்க, என் பின்னாடியே வாங்க. நீங்க என்ன நடத்திட்டு போக கூடாது, அவர் நம்மை நடத்தி. 14:3 எடு. ஒரு வார்த்தை சொன்ன பிறகு நிறுத்திட்டு அடுத்த சிக்னல் கொடுத்த பிறகுதான் அடுத்த வசனத்தை வாசிக்கணும். எங்கேயும் எல்லாம் ட்ரெயினுக்கு எதாவது போகணும்னா கிளம்பி போயிருக்கு. இது ஆண்டவரோட நின்று நிதானமா அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு ஒரு பெரிய விடுதலையோடு போகணும்னா அமைதமாய் பொறுமையா கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதை கவனமாய் கேட்டுக்கொள்ளுங்க.
வாசிங்க. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு, எந்த ஜாதி உனக்கும் எனக்கும் விரோதமாய் உன்னையும் என்னையும் களமடித்துக் கொண்டிருக்கிற, வேதனை வெறுப்பை கொண்டு வந்திருக்கிற, சகிக்க முடியாதபடி கர்த்தர் சமூகத்திலே கதறிக் கொண்டிருக்கிற அருமையான தேவ சபையே, கர்த்தர் இந்த ஜாதிகளோடு யுத்தம் பண்ண போகிறார். Thank you Lord. உன் கண்கள் காண போகிறது. இந்த யுத்தம் எப்ப நடக்கும்னு நீ கேட்காத, அதையே நான் சொல்றேன். இந்த மாதத்தினுடைய 28ஆம் தேதிக்குள்ள உனக்கு விரோதமாய் எழும்பின ஜாதிகளோடு கர்த்தர் யுத்தம் பண்ணி முடிச்சிருவார். வெற்றியை உன் கையில கொடுத்துருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Before 28th, declare the Lord, the war is going to be an end. He will give you the victory. And then he asks you to come into his presence and say the thanksgiving to God, and with the thanksgivingness also sing to the Lord and enter 2015, says the Lord Almighty. ஒருவரும் 2015ஆம் ஆண்டுக்குள் கண்ணீரோடு போவதில்லை, துக்கத்தோடு போவதில்லை, வேதனையோடு போவதில்லை, வியாதியோடு போவதில்லை. காரணம், கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அதிகம் மனசுல வச்சுங்க. 70 30 70 30 70% என்ன? 7 நாளும் உபவாசத்தோடு வந்தவங்களுக்கு மட்டும் தெரியும். 70% யார், 30% யார்? கர்த்தர் யாரை புதிய ஆண்டுக்குள் யுத்தம் செய்து வெற்றியை உங்கள் கையிலே வாங்கி கொடுத்து கர்த்தர் நடத்தி கொண்டு போவார் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இப்ப 4வது வசனம் 14 நாளை வாசியுங்கள். அந்த நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல், அவருடைய பாதம் சபையின் மேல் இருக்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்கால் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடது பக்கத்திலும் சாயும். இப்ப கால்குலேட் பண்ணி பாருங்க. 70 எந்த பக்கம், 30 எந்த பக்கம் சாய போகுது. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல 70%, மீதியானவர்கள் 30% உலகத்தில் விழுவார்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். Thank you Jesus. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்க. Book of Isaiah chapter 2 verses 11. நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷனுடைய வீராப்பெல்லாம் தணிந்து போகும். கர்த்தர் ஒருவரே அந்த நாளில் உயர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. மனுஷனுடைய வீராப்பெல்லாம் தாழ்ந்து போகும், மேட்டிமையெல்லாம் ஒழிந்து போகும். எவ்வளவு அதிகமாய் ஓடி 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 ஐஸ்வர்யத்தை சேர்த்தானோ அந்த ஐஸ்வர்யம் எல்லாம் அவனுக்கு பிரயோஜனம் இல்லாம போகும். ஒரு நாட்டினுடைய பெரிய அதிபர் கடாஃபி, அவனை பிடித்து புரட்சியாளர்கள் அவனை பிடித்து தெருவிலே கொண்டு வந்து போட்டார்கள். காலிலே மிதித்தார்கள், அவனை அடித்தார்கள். ரத்தம் உடம்பிலிருந்து பீரிட்டு போனது. அவன் கேஞ்சன், ஐயா என்ன விட்டுருங்க, நாட்டை விட்டுட்டு ஓடிடுறேன்.
உலகத்திலேயே பெரிய பணக்காரன். உலகத்தில் எந்த நாட்டிலும் அவ்வளவு தங்கம் சேர்த்து வைக்கவில்லை. அந்த கடாஃபி அவ்வளவு சொத்தை சேர்த்து வைத்திருந்தான். உடைய கார் பார்த்தீங்கன்னா தங்கத்தினாலான கார். இந்த காரினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 12 கோடி. அந்த மாதிரி 5 கார் வச்சிருந்தான். ஆனா தெருவில் ஒரு தெருநாயை போல அடித்தவனை சுட்டு கொலை செய்தார்கள். இதான் மனுஷனுடைய மேட்டிமை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் தாழ்ந்து போகும். இதெல்லாம் மனுஷனுடைய மேட்டிமை, ஒரு நாள் தாழ்ந்து போகும். உடைய படிப்பு, உனக்கு இருக்கிற ஞானம், உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யம், உன்னை சூழ்ந்திருக்கிற ஜனங்கள், கூட்டமாய் நிற்கிற ஆட்கள், ஒரு நாள் உன்னை விட்டு எல்லாம் ஓடி விடுவார்கள். உன் ஞானம் அபத்தமாக்கப்படும். ஒரு பைத்தியத்தை போல நீ திரிவாய். ஐஸ்வர்யம் உனக்கு உதவாது. சொந்த ஜனங்கள் உதவ மாட்டார்கள். நீ நம்பியிருந்த நம்பிக்கை அத்து போகிற காலம் வரும். ஆனால் கர்த்தர் மகிமையாய் தம்முடைய ஜனங்களுக்காய் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்காய் வெளிப்படுவார். இதை சொல்லுகிறவர் சேனைகளின் கர்த்தர். திரும்பி வாசித்து பாருங்க. ஏசாயா 2:11 வாசி. நரர் அப்படின்னா மனுஷங்க. அப்படி மேட்டிமையான கண்கள். நாங்கள் இவ்வளவு பேங்க்ல ஐஸ்வர்யத்தை வச்சிருக்கிறோம். இந்த நாட்டில் இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, இந்த அக்கௌண்ட்ல இவ்வளவு பணம் இருக்கு, இத்தனை வீடு, இத்தனை கார், இத்தனை பணம், இத்தனை ஜனங்கள், இத்தனை வேலைக்காரன், இத்தனை வேலைக்காரி என்று இருந்தால் அவருடைய மேட்டிமையான கண்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும். யோபு எடுத்துக் கொள்ளுங்க. ஓவர் நைட் he became a pauper. எத்தனை ஆடுகள், எத்தனை கழுதைகள், எத்தனை குதிரைகள், எத்தனை ஆடுகள் தொழுவத்தில் இருந்தது. எல்லாம் ஒரே நாளிலே பிள்ளைகள் இருந்தார்கள். எல்லாம் ஒரே நாளிலே பிள்ளைகள் எல்லாம் நசுங்கி மரித்தார்கள். ஆட்டு மந்தையில ஆடுகள் இல்லை, தொழுவத்திலே மாடுகள் இல்லை, குதிரைகள் இல்லை, கழுதைகள் இல்லை, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரே நாளிலே தரித்திரனாய் மாறினான் யோபு. ஆனா அவனோடு கர்த்தர் இருந்தார். அவனுக்குள்ளே உண்மை இருந்தது. அவனுக்குள்ளே தேவ பக்தி இருந்தது. உத்தமனாய், நீதிமானாய், கடவுளுக்கு பயந்து ஜீவிக்கிறவனாக இருக்கிற மனுஷ வாழ்க்கையில ஒரு சோதனை வருகிற பொழுது எல்லாவற்றையும் இழந்து விடுவானால் என்னுடைய நிலைமை, உங்களுடைய நிலைமை யோசித்து பாருங்க. நம்ம தேவ பக்தி உள்ளவர்களா? தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களா? சபைக்கே 10:30 மணி சபைனா 10:30 மணிக்கு வர்றதுக்கு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா இது ஆராதனை என்பது ஒரு மனுஷன் நடத்துகிறது அல்ல, இது தேவ ஆராதனை. 10:30 மணிக்கு நீ வரையோ நான் வரையோ தெரியாது. ஆனா 10:30 மணிக்கு ஆவியானவர் இங்க இருப்பார், சபையிலே வாசம் பண்ணுவார். ஆனா அப்படிப்பட்ட சபைக்கே நீ ஒரு கணம் கொடுக்கவில்லை என்று சொன்னால், அப்படிப்பட்ட சபைக்கே நீ நேரத்திற்கு வரலன்னு சொன்னா யோசித்து பாருங்க. நீ உனக்குள்ள இருக்கிற மேட்டிமை என்ன? சபை தொடங்கட்டும் பார்க்கலாம், சபை நடக்கட்டும் பார்க்கலாம், ஆரம்ப பாடல்கள் பாடட்டும், ஜெபிக்கிற ஜெபம் ஜெபிக்கட்டும், சங்கீதங்கள் முடியட்டும் என்று சொல்லி நீ நிதானமா சபைக்கு வருகிற பொழுது இது உன்னுடைய மேட்டிமையான நரரின் மேட்டிமையான கண்களை நான் பார்க்கிறேன். உன் ஐஸ்வர்யத்தின் பெருமை நான் பார்க்கிறேன். உன்னை குறித்திருக்கிற கர்த்தருடைய வேதனை நான் பார்க்கிறேன். ஒரு சபைக்கு கனம் கொடுக்க முடியாதவன் தேவனை கனப்படுத்த முடியாது. ஒரு தேவனை கனப்படுத்த முடியாதவன் கர்த்தரிடத்திலே நன்மை பெற முடியாது. இது நான் பேசல, எனக்குள்ள இருந்து ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் சபைக்கு மேல் அவர் பக்தி வைராக்கியம், சபை ஜனங்கள் மேல் ஒரு வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். யோசித்து பார். ஒரு சபைக்கு நீ உண்மையா இல்லைன்னு சொன்னா, தாங்குகிற சபைக்கு நீ உண்மையா இல்லைன்னு சொன்னா, அவர் காணாதவராய் நம்மத்தில் இருக்கிறவருக்கு நீ எப்படி கணத்தை கொடுப்பாய்? மனுஷர் காண்கிற பொழுது ஒன்று, மனுஷர் கண்களுக்கு பின்னால ஒன்று செய்கிற ஒரு வாழ்க்கை கர்த்தர் தாறுமாறாக்க போகிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா என்றைக்கு தேவனுக்கு கனம் இல்லையோ, தேவனுக்கு மரியாதை இல்லையோ, உன் கண்கள் நரனின் கண்கள் மேட்டிமையானதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறதோ, அந்த நிமிஷத்திலே கர்த்தர் இடத்திலிருந்து வெளியே போயிடுவார். நீ பேசுவ, ஆனா அவர் கேட்க மாட்டார். நீ ஜெபிப்பாய், பதில் வராது. நீ விண்ணப்பம் பண்ணியும் நன்மையை பெற முடியாது. நீ நடுவாய், பலனை பெற முடியாது.
ஹல்லேலூயா. வாசித்து பாருங்க. ஏசாயா 2:11 திரும்பி வாசிங்க. நரரின் மேட்டிமையான கண்கள் தாழ்த்தப்படும், மனுஷனுடைய வீராப்பு தனியும், கர்த்தர் ஒருவரே அந்த நாளில் உயர்ந்திருப்பார். ஹல்லேலூயா. அந்த நாளில் உயர்ந்திருக்கிறவர் இவனாகிய கர்த்தர் ஒருவர் தான். அந்த நாளிலே நீ திராட்சை ரசத்தின் பலனை அனுபவிப்பாய், ஒலிவ மரத்தின் கனியை நீ புசிப்பாய். கர்த்தர் இதை உனக்கு செய்ய போகிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசி. எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளின் கர்த்தருடைய நாளானது மேட்டிமையான எல்லாவற்றின் மேலும், உயர்ந்திருக்கிற எல்லாவற்றின் மேலும், எல்லா உயரத்திற்கும் மேலாக வரும். பர்வதங்கள் எல்லாம் அதிரும், எல்லாம் அதிர்ந்து வாசித்து பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசி. Book of Joel chapter 2 verses 1. சீயோனில் எக்காளம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள், தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள். ஏனென்றால் கர்த்தருடைய நாள் வருகிறது. The day of the Lord is going to come. கர்த்தருடைய நாள் வரப்போகிறது. ஆமென். சீயோனிலே காலத்தை ஓதுகிறோம். அதைத்தான் இன்னைக்கு கர்த்தர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். சபையில கர்த்தர் சபையிலே காலம் ஊதி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, praise the Lord. இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சப்பனியா 1:14 வாசி. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது, அது கிட்ட சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அழுவான். பராக்கிரமசாலி அப்படி வாழ்க்கையில அவனிடத்தில் இல்லாதது ஒன்றுமே இல்லை. Everything is having plenty. அபரிதமாய், எல்லைகள் மிகுதியாய், பூரணமாயிருப்பான். பட் அவனே அந்த நேரத்தில் கதறி அழுவான். பராக்கிரமசாலி கதறி அழுவான். நம்மெல்லாம் பராக்கிரமசாலிகளா? இல்லை. நம்ம நிலைமையில சுத்து பாருங்க. தேவனாகிய கர்த்தர் சபையின் மேல் தம்முடைய இரக்கத்தினாலும் தம்முடைய தயவினாலும் தம் பொறுமையினாலும் சபையை தம்முடைய புயத்தினாலே அணைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சபையை அணைத்துக் கொண்டிருக்கிறார். உங்களை அணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். உன்னை மெதுவாய் நடத்தி கொண்டிருக்கிறார். உடைய சூழ்நிலைகளை அறிந்து நடத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த காலை வேளையில தேவனுடைய இருதயம் எத்தனையாய் வேதனையாய் இந்த காரியங்களை சொல்லிக்கிட்டு இருக்கு பாருங்க. கர்த்தர் அந்த நாள் பெரிய நாள், மகா பெரிய நாளாய் வரும். செப்பனியா 1:14 திரும்பி வாசிங்க. அது கிட்டி சேர்ந்து மிகவும்
வருகிறது. கர்த்தருடைய நாள் என்கிற சத்தம் பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அழுவார். அந்த நாள் எப்படி இருக்க போதுதான்? உக்கிரகமான ஒரு நாள் பாருங்க. ஓடி ஒளிந்து கொள்ள இடமே இருக்காது. பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லாம், பர்வதங்கள் எல்லாம் உடைந்து நொறுங்கி போகும். கெபிகள் எல்லாம் மூடப்படும், பள்ளங்கள் எல்லாம் மூடும், மேடுகள் எல்லாம் தரமட்டமாயிரும். ஜனங்கள் ஓடி ஒளிவதற்கு இடமில்லாமல் இருப்பார்கள். ஐயோ, ஒரு குன்றுகள் கிடைத்தால் நலமாக இருக்குமே, ஒரு மறைவிடம் கிடைத்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லி இந்த நாளிலே ஜனங்கள் ஓடி ஓடி மறைவிடத்தை தேடுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு மறைவா ஒரு மனுஷனும் எங்கேயும் போய் ஒளியவே முடியாது. கர்த்தருக்கு மறைவா யாரும் ஓடவே முடியாது. அப்படி ஒரு நாள் வரப்போகிறது. வாசிங்க. அது இக்கட்டும் இடுக்கண் நிறைந்ததான ஒரு நாள், அது அழிவும் பாழ்கடிப்புமான ஒரு நாள், அது இருளும் அந்தகாரமுமான ஒரு நாள், அது மப்பும் அந்தாரமுமான ஒரு நாள், அது அரணிப்பான நகரம் எங்கும் விரோதமாக எக்காலம் ஊதுகிறதும் ஆர்ப்பரிக்கிறதுமான நாளாயிருக்க போகிறது. ஹல்லேலூயா. ஒரு எச்சரிப்பை உங்கள் வாயினாலே கர்த்தர் வெளிப்படுத்த போகிறார். கர்த்தருடைய வாய் இதை சொல்லுகிறது. நான் சொன்ன ஆண்டு இறுதிக்குள்ளதாக 2 பெரிய பட்டணங்களிலே ஒரு பயங்கரமான தாக்குதல் மனிதர்களால் ஏற்பட போகிறது. அது ஜனங்களுடைய பிணங்களை நான் பார்க்கிறேன். 2 பெரிய மகா பெரிய பட்டணங்களிலே இந்த வருடத்தின் இறுதிக்குள்ளதாக ஒரு பயங்கரமான தாக்குதலை பிசாசானவன் திட்டம் தீட்டி வைத்திருக்கிறான். இந்த இடத்தில் ஆவியானவர் உலாவுகிறபடினாலே அவருடைய கிருபையினாலும் அவருடைய தயவினாலும் அந்த ஒரே ஒரு வார்த்தை நான் கேட்க முடிந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். I can hear that sound. The days are near. The 2 great cities going to be yes, ஒரு பெரிய அழிவை சந்திக்க போகிறது. ஒரு பெரிய அழிவை 2 பட்டணங்கள் சந்திக்க போகிறதா. அந்த 2 பட்டணமே தேவ பயம் இல்லாதது. There is no fear of God. Sometimes the people work against Christianity. Yes. Glorious God. Glorious God. நீ வாசித்து பாருங்க, இந்த காரியத்தை செய்ய போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 தொடங்கி வாசித்து பாருங்க. ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி இல்லாவிட்டால் மனம் திரும்பாத பட்சத்தில் நீக்கி விடுவே. 11ஆம் வாசம். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்கிறவன் 2ஆம் மரணத்தினால் இவங்க யூதா 1 அதிகாரம் 11ஆம் வசனம். இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் என்ன சொல்றாரு? காயினுடைய வழி அப்படின்னு அர்த்தம்.
காயின் என்ன செஞ்சான்? முதல்ல சகோதரனை கொலை செய்தான் என்பது இரண்டாவது. கர்த்தர் தனக்கு கொடுத்ததை, கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்ததை, கர்த்தர் தன்னை உயர்த்தினதை ஒரு பெரிய பொருட்டாய் எண்ணாதபடி சிலவற்றை கர்த்தரிடத்தில் எறிகிறான். கர்த்தரை நிராகரிக்கிறான். ஆனால் தன் சகோதரனுடைய வழி அங்கீகரிக்கப்படுகிறது. இந்த கடின இருதயத்தை கொடுப்பது யார்? உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவே ஒரு பிரிவினை உண்டு பண்ணுகிற ஆவி, கர்த்தரை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் இறங்கி வருகிற பொழுது, கர்த்தரை குறித்த உணர்வில்லாத ஒரு கூட்டம், கர்த்தர் தங்களுக்கு செய்த நன்மைகளை நினையாத ஒரு கூட்டம், கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்ட நன்மைகளை மறந்து போகிற ஒரு கூட்டம், எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்துகிற ஒரு கூட்டம், சபையை அலட்சியப்படுத்துகிற ஒரு கூட்டம். இந்த ஆவி கடைசி காலங்களில் சபைகளுக்கு மேல் கடந்து வருகிற பொழுது சிலருடைய காணிக்கைகளை கர்த்தர் நிராகரிப்பார், சிலருடைய ஜெபத்தை கர்த்தர் நிராகரிப்பார், சிலருடைய உபவாசத்தை கர்த்தர் நிராகரிப்பார், சிலருடைய நன்மைகளை கர்த்தர் அழித்து போடுவார். உன் இருதயம் உண்மையாக, உன் இருதயம் கர்த்தருக்காய் மாத்திரம் நிற்குமானால் உன் வழிகளை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை மேன்மையும் ஆசீர்வாதமுமாய் மாற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வாயிலை சொல்லுகிறது. தினமையும் மிக 4:4 கடந்து வரும். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அவன் இப்ப பாருங்க, எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் ஒழிந்து போயிடுச்சு. நீ காயினுடைய வழியில் நடவாமல், அடுத்து சொல்றாரு பிள்ளைகளும் வாசித்து பாருங்க. அடுத்த பகுதி வாசிக்க, யூதா 1:11. Don't ever walk the way which Cain walked. 1:11. இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயினுடைய வழியில் நடந்து பிழையாம் கூலிக்காக செய்ததை வஞ்சகத்திலே விரைந்தோடி எதிர்த்து பேசின பாவத்திற்குள்ளாகி கெட்டு போனார்கள். அந்த இது ரெண்டும் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ரகசியம். அப்படியே புதிய ஏற்பாட்டுக்குள்ளே தேவன் திருப்பி கொண்டிருக்கிறார். உங்களுடைய இருதயத்தில் பலவிதமான யோசனைகளினாலும், இருதயத்திலே பலவிதமான எண்ணங்களினாலும், பலவிதமான இருதயத்தின் யோசனைகளினாலும் நீங்கள் கெட்டழிந்து போகாதபடிக்கு, வஞ்சகம் உன்னை பிடிக்காதபடி, இருதய கடினம் உன்னை பிடிக்காதபடி, மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தர் உங்களுக்காய் வைத்திருக்கிற தம்முடைய கிருபை பெற்றுக் கொள்ளும்படியாய், கர்த்தர் உங்களுக்காய் ஏற்படுத்தி வைத்திருக்கிற சுதந்திரத்தை அனுபவிக்கும்படியாய் தேவனுடைய கரம் உனக்கு நேராய் நீட்டப்படுகிறது. நான் பார்க்கிறேன். உன்னை தண்டிக்கும்படி அல்ல, உன்னை கரம் பிடித்து நடத்தும்படிக்கு. பல நேரங்களில் தேவனுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்தாமல் மனிதர்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்கிற பொழுது கர்த்தர் உனக்கு கிருபையாய் அளித்த அபிஷேகத்தை எடுத்து மாற்றி புறஜாதிகளுக்குள்ளே அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நீங்க அநேக புறஜாதிகள் எழும்ப போகிறார்கள். கர்த்தருக்காக நீங்கள் உங்கள் கண்கள் காணும்படியாக நடக்க போகுது. இதே சபையில நடக்க போகிறது. நீ கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்று
கர்த்தருடைய வரங்களை பெற்று, கர்த்தருடைய வல்லமையை பெற்று, கர்த்தருடைய தீர்க்க தரிசன ஆவியை பெற்று, கர்த்தர் கொடுத்த ஆவிகளை பகுத்தறிகிற கிருபையை பெற்று நீ கர்த்தருக்கு உண்மையாக இராதிருக்கிற பொழுது தேவன் புறஜாதிகளிலிருந்து ஒரு மனிதனை கொண்டு வந்து இடத்திலே கர்த்தர் பயன்படுத்த போகிறார். கர்த்தருடைய நாள் இதை செய்ய போகிறது. ஆவியின் சொல்ல, உண்மையை நான் வைத்த நம்பிக்கை நீ இழந்து விட்டாய் மகளே. நான் உண்மையில் வைத்த நம்பிக்கை நீ இழந்து விட்டாய் மகனே. நான் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய நான் உன்னை ஆதியில கரம் பிடித்து நடத்தினது போல நான் நடத்த சித்தமாயிருந்தேன். ஆனால் என் கையை உதறிவிட்டு உன் சுயத்தின்படி மாம்சத்தின்படி நீ நடக்க ஆரம்பித்த நிமிஷத்துல உனக்கு இருந்த கிருபைகள், உனக்கு நான் அளித்த வல்லமைகள், நான் உனக்கு கொடுத்த பலன், நான் உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை எல்லாம் நீ இழந்து விட்டாய். நீ வெறுமையான பாத்திரமாய் மாம்சத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாய். நான் திரும்ப உன்னை நான் எடுத்து பயன்படுத்த முடியாது. புறஜாதிகளுக்குள்ளிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை நான் எழுப்ப போகிறேன். இதே பட்டணத்துல, இதே சபையில புறஜாதிகளை நான் எழுப்ப போகிறேன். அதற்கு முன்பு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நான் உனக்கு திரும்பவும் கொடுக்கிறேன். நீ இந்த நிலைமையில் விழுந்தாய், இந்த இடத்துல விழுந்தாய் என்று அறிந்து மனம் திரும்பு, மனம் திரும்பு. உடைய மாம்சமான வாழ்க்கையா தேவனா தீர்மானம் செய். நீ கர்த்தரை இறுகமாய் பற்றிக் கொள்வாய். ஆனால் எல்லா விதத்திலும் ஒரு மெய்ப்பன் ஒரு மந்தையை நடத்துவது போல தேவனாகிய கர்த்தரை நடத்த சித்தமாயிருக்கிறார். அவருடைய மந்தையின் ஆடுகளாய் நீ எதை குறித்தும் கவலைப்படாமல் உடைய கால் தடத்தில் நீ கடந்து போகும்படிக்கு தேவன் உனக்கு வழி காட்டுவார். ஆனால் அவைகளை செய்ய நீ தவறுகிற பொழுது, ஓநாய்களும் சிங்கங்களும் கரடிகளும் உன்னை பட்சிக்கிற பொழுது மெய்ப்பன் அதை குறித்த கணக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மெய்ப்பனுக்கு பின்னால் போகிற ஆடுகளை நாங்கள் பிரிந்து தனித்து தூரமாய் ஓடுகிற ஆடுகளுக்கு மெய்ப்பனுக்கும் சம்பந்தம் இல்லை. இதை சபையில தேவ ஆவியானவர் சொல்லுகிறார். கேட்பதற்கு காதுள்ளவன் கேட்க கடவுள். நினைக்கிறோம் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை மாத்திரம் எடுத்து முடிக்கலாம். நினைக்கிறோம் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாரும் அதை ஏகமாய் காணும். கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாயிற்று. You can receive the call from the desert. வனாந்தரத்திலே ஒரு மனிதனுடைய சத்தத்தை நீ கேட்க போகிறாய். Glorious God, glorious. அப்படி எழுந்து நிற்போம், அப்படி எழுந்து நிற்போம். தேவ பிரசன்னம் ஆட்கொள்ள முடியாது. ஒப்பு கொடுப்போம். இது நீங்கள் மனம் திரும்புகிறதான ஒரு வேளை, மனம் திரும்புகிறதான ஒரு வேளை. Thank you Lord. நீ நினைக்கலாம் மனம் திரும்புதல் என்று சொன்னால் ஞானஸ்தானம், நான் ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம் ஆச்சுன்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு என் இருதயத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இருதயத்தில் ஆவியானவர் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இது மனம் ஞானஸ்தானம் பெற்றும் ரட்சிப்பை பெற்றும் உண்மை இல்லாத இருக்கிற உன் இருதயத்தை ஆவியானவர் மாற்ற விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீங்களா? ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த விடையில ஒப்பு கொடுப்பீங்களா? அந்த விடையில. Thank you Lord. Hallelujah. Hallelujah. Thank you Lord. ஒப்பு கொடு. ஒரு நிமிஷம் அப்படியே ஒப்பு கொடு. ஆவியானவருக்கு நம்மை அர்ப்பணிப்போம். Thank you Lord. தேவனுடைய கரமுனை தாங்கி நடத்தும்படி Jesus Lord. ஒப்பு கொடுப்போமா? Jesus. Jesus Lord. ஒப்பு கொடுப்போம். இது தேவனுக்கும் உனக்கும் மாத்திரம் இருக்கிறதான ஒரு வேலை. தேவனுக்கும் உனக்கும் நடுவில் இருக்கிறதான ஒரு வேலை. Don't ever bring anything. Don't bring any prayer request.
Just submit yourself to God for the victory. நீ கதறி அழுது ஒப்புக்கொடு. அந்த கிருபையை ரெஸ்டோர் பண்ணிக்கங்க, ரீடைன் பண்ணிக்க. அந்த கிருபையை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறவர்கள், அதை புதுப்பித்துக் கொள்ளுகிறவர்கள், அதை பயன்படுத்த நினைக்கிறவர்கள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கர்த்தர் கொடுக்கிறார். Thank you Lord. Thank you. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆவினை காக்கிறவரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, ஆவினை காக்கிறவரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. Jesus, hallelujah. கைவிடுவோம், மகிழுவோம், ஜெயத்தை பெற்றுக் கொள்ளுவோம். வியாசாரி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடவே. வியாசாரி செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடவே. ஆராதனை உமக்கே, 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 என் உயிருள்ள நாட்களில் உம்மை தான் நம்பி இருப்பேன்ப்பா. சொல்லுவீங்களா? All my rest of my life I trust you Lord God. உம்மை மாத்திரம் நம்பி இருப்பேன்ப்பா. உம்மை அல்லாமல் எனக்கு வேறு இல்லப்பா. நீரின் தஞ்சம், நீரின் அடைக்கலம், நீரின் கோட்டை, என் ரட்சகர், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுவேன். Oh, thank you Lord. Oh, thank you Jesus. Glorious God, glorious God. Thank you Jesus. Holy Spirit, the vision you given to me, once again from bottom of my heart, I will thankful to you God. நான் நன்றியோடு இருப்பேன்ப்பா.
இந்த தரிசனம் சீக்கிரம் நிறைவேறட்டும், சீக்கிரம் நிறைவேறட்டும். இந்த தரிசனத்தை நான் என் இருதயத்திலே வைத்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். இது சீக்கிரம் அந்த இடத்துல நடக்கணும்பா. ஜீசஸ், 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 ஜீசஸ். Glorious God. தொடர்ந்து உடைய பிள்ளைகளை வழிநடத்தும், ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Please be seated.